ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் சொல்ல முடியாத ஒரு சர்ப்ரைஸான ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன். யா 50 அபோவ் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போது நமக்கு சப்ஸ்கிரைப் ஆகியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய 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 நன்றி. உங்கள் எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே நன்றி. எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு இந்த சேனலில் ஒரு நல்ல ஒரு வீடியோஸ் வரும், ஒரு கதை கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க இந்த ஃபர்ஸ்ட் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் அபோவ் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் நல்ல வீடியோஸ் கொடுப்பேன்னு நம்புகிறேன். கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் எடுத்துக்குவேன் நீங்கள் எந்த மாதிரி சஜஷன் சொன்னாலும். ஸோ அதை கதையில் நரேட்டிவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விஷன் ஸ்டோரிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அவரோட பிரதரா? அப்போ ராஜா ராம் 2 நேமும் ஒரே நேம் இல்லையா? அப்போது நீங்கள் தான் ஊரில் என்னோட பேகை காப்பாற்றினதா? அந்த திருடங்கிட்ட இருந்து என்னால் நம்பவே முடியல. ஆனால் உங்கள் பிரதர்னு சொல்கிறீங்க. அவர் என்கிட்ட ராஜாவும் ராமும் ஒரே நேம்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்காரா இவ்வளோ நாளா? நான் அவரை லவ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு வேளை இப்படி போய் சொன்னாரா? என்ன நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுங்க ப்ளீஸ். ஆமாம்மா, என்னோட பேர் தான் ராம். நான் ஆல்ரெடி உனக்கு இன்ட்ரோ ஆகியிருக்கேன். ஊரில் பேகை அந்த திருடங்கிட்ட இருந்து காப்பாற்றி கொடுத்ததும் நான் தான். அது மட்டும் இல்லை, நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். பட் என்னோட ஒர்க்கிங் ஏரியா வேறு. ஸோ அதனால் நான் அங்கே இருக்கேன். அதாவது நார்த் சைட் மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ நியர்பை அங்கே தான் இருக்கேன் நான், மவுண்ட் ரோடெலாம் தாண்டி. பட் இங்கே வந்து என்னோட பிரதர் இருக்கான். ஒருவேளை நீ அவனை பார்த்துட்டு நான் நினச்சி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் எதுக்காக அந்த மாதிரி பொய் சொன்னான்னு தெரில. ஆனால் ராஜாவும் ராமும் வேறு வேறு தான். என்னோட பேர் தான் ராம், அவனோட பேர் ராஜா. நான் இப்போ தான் அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன். அப்படியே வேற ஒரு வேலையாக வந்தப்போ தான் அவனை இங்கே பார்த்தேன். சரி பேச வரலான்னு பார்க்கும்போது நீ அவன் கூட நின்றுட்டுருக்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அதுக்குள்ளே அவன் கையவங்க அடிச்சிட்டான். அப்படியே கிளம்பியும் போயிட்டான். அதனால தான் சரி உன்ட்டையாச்சும் கூப்பிட்டு பேசலாம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு, ஊரில் பார்த்த பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன். பார்த்தா இப்போ தான் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அவன் உன்கிட்ட பொய் தான் சொல்லியிருக்கான், ஏமாத்திருக்கான். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ் தான். அவன் என்னோட பேரை அவனோட பேராக சொல்லி உன்கிட்ட பழகியிருக்கான். அது ரொம்ப பெரிய தப்பு தான். அவன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ இதுக்கு மேலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அவன்கிட்ட. எதுக்கு இந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறான்னு தெரில. அவன் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அந்த மாதிரி தான் ரூடாக தான் இருப்பான் எல்லாருக்கிட்டையும். பட் நான் அந்த மாதிரி இல்லை. அவன் இப்போ ரொம்பவே ரொம்பவே அதிகமாக பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு பொண்ணை ரோட்டில் வச்சு அடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலம்மா. நீ எப்படி அவனை லவ் பண்ணலாம் எனக்கு தெரில. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அவன்கிட்ட. இவ்வளோ பொய் சொல்லி அது என்னோட பேர் எடுத்து ஏமாற்றிட்டு உங்ககிட்ட பழகிட்டு இருக்கானா? அவன் இன்னும் வேறு என்னென்ன பொய் சொல்லியிருக்கான்னு தெரியல. ஸோ கேர்ஃபுல்லாக இரு அவன்கிட்ட. இப்போ நான் அவன்கிட்ட பேசுனதுனால தான் இதெல்லாம் எனக்கே தெரிய வருது. இல்லைன்னா எனக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த விஷயம். என்ன சொல்கிறதுன்னு தெரிலம்மா. நீ பார்த்து ஜாக்கிரதையாக இரு என்ன. நான் அவனை என்ன பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன். வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் தம்பிக்காக என்கிட்டயும் நீங்கள் பொய் சொல்லாமல் மறைக்காமல் இருந்திருக்கீங்க. இந்த உண்மை இல்லைன்னா எனக்கு தெரியாமையே போயிருக்கும். அவன் சொல்லியிருந்தா தான் எனக்கே தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா அவனை நம்பி நானும் ஏமாந்துட்டு தான் இருந்திருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் அவன்கிட்ட காட்டிக்க வேணாம். இப்படி ஒரு விஷயம் நடந்ததும் உங்களுக்கு தெரியாத மாதிரியே இருந்துருங்க. அவருக்கு எதுவுமே தெரிய தேவையில்லை. நான் எப்படி நான் பேசி
இது பண்ணிக்க முடியுமோ நான் அப்படி பேசிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே அவன் எனக்கு தேவையே இல்லை. அவனை விட்டு நான் விலகி இருக்க போகிறேன். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சால் ரொம்பவே கோவப்பட்டு ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவான். அதனால் எனக்கு தெரியாத மாதிரியே இருந்துட்டு போட்டோம். எனக்கு நான் அவனை விட்டு விலகலான் இருக்கேன். நான் பிரேக்கப் பண்ண போகிறேன். அதனால் இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி நீங்களும் காட்டிக்காதீங்க. இதை இப்படியே விட்டுருங்க, நானே பார்த்துக்கிறேன். ரொம்ப சாரிம்மா. என்னால் தான் அவனுக்கு இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிடு. அவன் இந்த மாதிரி நடந்துக்குவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறானே. எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்காது தான். ஆனால் நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவான், நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த லெவலுக்கெல்லாம் ரூடாலாம் பிஹேவ் பண்ண தெரியாது. அவன் இப்படி இருக்கான்னு இப்போ தான் எனக்கே தெரிய வருது. நான் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். நான் அவன்கிட்ட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. ஆனால் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு. என்ன அவன்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு அவன் போவான்னு நான் நினைக்கவே இல்லை. எங்கள் வீட்லேயும் சரி என் கூடயும் சரி அந்த அளவுக்கு அவன் கான்டாக்டே இல்லாமல் தான் இருக்கான். என்ன சொல்கிறதுன்னு தெரில. சாரி, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, நான் வரேன். அப்போ இவ்வளோ நாள் என்னை நீ ஏமாத்திட்டு இருந்திருக்கல்ல? இரு ராஜா, இதுக்கு மேலே தான் உனக்கு இருக்க எல்லா விஷயத்துக்கும். நீ இவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஏதோ உன் கூட சேர்ந்து உன்னை திருத்திடலாம், நீ எனக்காக மாறிடுவேன்னு நான் நினச்சேன். ஆனால் ஸ்டார்டிங்லேயே என்கிட்ட பொய் சொல்லி தான் பழகிருக்கல. அதுவும் சீப்பாக உன்னோட அண்ணாவோட பேரே நீ யூஸ் பண்ணி இவ்வளோ கேவலமாக நடந்துருக்க. ச்சே, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனை இனிமேல் என் லைஃப்பில் நான் பார்க்கவே கூடாது. கடவுளே, இவ்வளோ கேவலமான ஒருத்தன் அவன். இந்த விஷயம் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருப்பேன். இப்பயும் நான் லேட் ஆகலை. இப்போவே அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறேன். நீ சரின்னு மட்டும் சொல்லு, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உன் கூட நான் இருக்கேன் திவ்யா, நீ எதுக்காகவும் பயப்படாத. எதுக்காக நீ போய் அவனுக்கு பயந்துட்டுருக்க? 420 நாய் எவ்வளோ விஷயத்தில் உன்னை ஏமாத்திருக்கான், இவ்வளோ பொய் சொல்லியிருக்கான். எதுவும் இல்லாமல் என் திவ்யாவை கை நீட்டு அடிச்சிருக்கான் ரோட்டில். இவ்வளோத்தையும் நீ பொறுத்துட்டு இருந்திருக்க. இதுக்கு மேலே நீ பொறுமையாக இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. புரியுதா உனக்கு? பொறுமையாக இருந்தா அவனுங்க குனிய கூட்டிக்கிட்டே தான் போவானுங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அப்பப்போ தண்டனை வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும். புரியுதா? இல்லைன்னா இன்னும் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துட்டு தப்பாக தான் நடந்துக்க பார்ப்பானுங்க. முதல்ல வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். ஐயோ சக்தி, உனக்கு புரியல. அவன் எவ்வளோ பெரிய சைக்கோ பார்த்துன்னு. அவனை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும் என்ன பண்ணுவாங்க? என்ன பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. அதிகபட்சமாக தண்டனை வாங்கி கொடுத்தாலும் எவ்வளோ வருஷம் வாங்கி கொடுக்க முடியும்? 1 வருஷம் 2 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டு இன்னமும் இதே காரியத்தை தான் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இவனுங்களெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும். நாங்கள் கிளம்புனா ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன சட்டம்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டா அந்த மாதிரி பண்ணிட்டான்னு சுட்டுக்கொள்ள போகிறாங்களா? ரேப் பண்ணவனுங்களே தாராளமாக 2வது நாள் 3வது நாள்னு பெயில் வாங்கிட்டு வந்து அடுத்த பொண்ணை பார்த்துட்டு போகிறானுங்க. அந்த மாதிரி இருக்க நிலமையில இவனுங்களுக்கெல்லாம் சட்டத்தில் தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி எந்த விதத்தில் நம்ப சொல்கிற? எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. என்னை விற்று சக்தி, நான் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு இதுக்கு மேலே எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணிக்கிறேன். அவனைக்கிட்ட இருந்து நான் விலகி இருக்கிறது தான் எனக்கு நல்லது. இவனெல்லாம் கையை வச்சேன்னா அவன் என் பின்ன தொடர்ந்தே தான் வந்துட்டுருப்பான். நான் இவ்வளோதான் சக்தி, என்னை விட்டு ப்ளீஸ். நீ சொல்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனு கேஸு அது இதுன்னு சொல்லி என்னால் அலைய முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் எங்கள் வீட்டுக்கும் தெரியாது. தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னை நம்பி அமைச்சிருக்காங்க. இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட நான் எந்த விதத்தில் போய் சொல்ல முடியும்? இப்படி நான் சொல்லி ஒருத்தன் ஏமாத்தினான், இந்த மாதிரி பண்ணிட்டான், இல்லை லவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் தான் அவன் பின்னாடி போனேன்னு சொல்லட்டுமா? சொல்லு, என்ன நினைப்பாங்க? பொண்ணுக்கு இவ்வளோ சுதந்திரம் கொடுத்து தப்புன்னு என்னை மட்டும் தான் பேசுவாங்க. தப்பு பண்ண அவனை யாருமே பேச மாட்டாங்க.
புரியுதா உனக்கு? எங்களோட சுதந்திரம்லாம் எல்லார் கையிலையும் தான் இருக்குது, எங்கள் கையில் இல்லவே இல்லை. அப்படி தான் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. ஆனால் பேசும்போது மட்டும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையே இல்லை சக்தி. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். என்னை விட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எப்படி தேவியா நீ ஏன் அப்படி பேசுற? சின்ன வயசுல எல்லா விஷயத்துலயும் தைரியமா ஈக்குவலா இருக்கணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்படி விளையாடுவ. ஆ? கபடி போட்டியில உன்னை சேர்த்துக்கலன்னு சொல்லி அப்படி சண்டைக்கு போனீங்க. இப்ப அந்த திவ்யா எங்க போனா? ஆ? அத்தனை பசங்க முன்னாடி கபடி விளையாடுறதுக்கு ஊரே தடை சொல்லுச்சு. ஆனா நான் விளையாண்டே தீருவேன்னு சொல்லி வந்தியே, அந்த திவ்யா எங்க போனா? இப்போ இப்ப மட்டும் வேற மாதிரி பேசிட்டு இருக்க. சுதந்திரம் மத்தவங்க கையில இருக்கா? அப்ப யார் கையில இருந்துச்சு சொல்லு. அந்த சின்ன வயசுல வந்த தைரியம் இப்போ உனக்கு ஏன் வரமாட்டேங்குது? நீ ரொம்ப மாறிட்ட திவ்யா. இந்த மாதிரி என் திவ்யா இருக்க மாட்டா. எவ்வளோ போல்டா இருப்பான்னு எனக்கு தெரியும். அத்தனை பசங்களையும் ம் அத்தனை பசங்களையும் அடிச்சு ஓட விட்ட ஒரே ஆளா இந்த டீம்லயே ஒரே ஒரு பொண்ணா இருந்து ஆடுவேன் கபடி. ஞாபகம் இருக்கா? ஊர் கபடி வந்தா அப்படி விளையாடுவேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த திவ்யா எங்க போனானே தெரியல. நாங்களும் வேற ஊர் போயிட்டோம். அதுக்கப்புறம் உனக்கு என்னாச்சுன்னு எனக்கு புரியல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீ அந்த காலேஜில் படிக்கிறது விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே தெரியுமே, நானே கேம்பஸ் வந்தது எல்லாமே. அப்படி இருக்கும்போது நடுவில் என்னாச்சு திவ்யா உனக்கு? பொண்ணா இருந்தா என்ன இப்போ? சுதந்திரம் மற்றவங்க கையில் இல்லை திவ்யா. அவங்கவுங்க சுதந்திரம் அவங்கவுங்களோடது தான். நீங்கள் அப்படி நினைக்கிற வரைக்கும் அது யாராலையும் மாற்றவே முடியாது. நீங்கள் நினச்சா மட்டும்தான் மாற்ற முடியும். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த தேர்ட் ரைட் அந்த கிரிமினல் மட்டும் இனிமேல் இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே நான் விட மாட்டேன். நான் இமீடியட்டாக டிஸ்மிஸ் ஆர்டர் ரெடி பண்ணுறேன் அண்ட் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணுறேன். என்னோட எம்ப்ளாய்க்கு இந்த மாதிரி நடந்திருக்கு என்னோட கம்பெனிக்குள்ளே. ஸோ இப்போ நீ இதில் தலையணும்னு அவசியமே இல்லை. நானே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் ஒரு பிரச்சனையும் இல்லை, புரியுதா? வா, உன்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன். ஆனால் நீ இந்த மாதிரி பேசுவேன்னு நான் நினைக்கல. சரி, என்னவோ, வா வீட்டில் போய் உன்னை ட்ராப் பண்ணிட்டு வரேன். எதுக்காகவும் பயப்படாத, தைரியமா இரு, நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே பேசுறதுக்கு நல்லா இருக்கும் சக்தி, ஆனால் செயல்முறைக்கு ஒத்து வராது. நானும் நீ சொல்கிற மாதிரி தைரியமாக போல்டான பொண்ணாக தான் இருந்தேன். இப்போவும் அப்படி தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வித பயம் என்னை தடுக்குது. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அது மட்டும் இல்லை, அவன்கிட்ட நான் ரொம்பவே வெளியே அனுபவிச்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததுலேருந்து யாரை பார்த்தாலுமே எனக்கு ஒரு தயக்கமாக தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்குமே எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா என்னோட சரௌண்டிங்ஸ் எல்லாமே நல்லவங்க அப்படின்னே இருந்து பழகிட்டு ஊரில் இருக்கும்போது எல்லாருமே நல்லவங்களாக தான் பழகுவாங்க. கூட எந்த ஒரு கள்ளம் கப்படம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக எல்லாருமே பேசுவாங்க, பழகுவாங்க. அப்படி இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படியே ஆப்போசிட்டாக நல்லா நடிக்கவும் தெரிஞ்சு என்னை நல்லா ஏமாற்றி பழகிட்டு என்கிட்ட, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ப்ரூட்டலாக வல்கராக நடந்துக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு கேரக்டரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதை பார்க்கும்போதே எனக்கு நிறைய பேர் இப்படி தான் இருப்பாங்களோன்னு தோணுது. நான் தான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருந்து பழகிட்டேன். வெளியில் வந்தால் தான் தெரியுது உலகத்தில் எவ்வளோ பேர் எந்தெந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங் தான், லெசன் தான். நான் இதிலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். என் லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயத்த அவன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டான். இதுக்கு மேலே நான் எல்லா விஷயத்துலையும் ஜாக்கிரதையாகவே இருப்பேன். அதனால் நீ சொல்கிற மாதிரி நான் போல்டாக இல்லை, மாறிட்டேன் அப்படின்னு நீ சொல்கிறல்ல,
அதெல்லாம் இல்லை சக்தி. என்னை சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் போல்டாகவே அவன் மாற்றிருக்கான். அதுதான் உண்மை. என்னோட தயக்கம் பயம் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி முன்ன மாதிரி ஒரு ஆளுங்க கூடலாம் நான் பழகியிருக்கேன். அப்படிங்கும்போது அவனை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவன் நிறைய விஷயத்தில் என்னை மாற்றிட்டான். சொல்லப்போனால் எவ்வளோ சாஃப்ட் நேச்சராக அமைதியான பொண்ணாக இருந்தேன்னா இப்போது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டு வரேன். எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது. யாராவது ஏதாவது சொன்னால் கூட பெருசாகவே தெரியறதில்ல. முன்னெல்லாம் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை கேர் பண்ணிவிட்டு உட்காந்து அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு அந்த திவ்யா இப்போ இல்லை. அப்படியெல்லாம் கிடையாது. யாராவது ஏதாவது சொன்னியா சொல்லிட்டு போ. நான் ஏதாவது சொன்னதை நீ தப்பாக எடுத்துக்கிட்டியா எடுத்துக்கோ. என்ன வேணால் நினச்சிக்கோ, எனக்கு கவலையே இல்லை. வந்தா வா, வரலைன்னா போ. என் கூட ஃப்ரெண்டாக இருக்குன்னா இரு, இல்லைன்னா விடு. அவ்வளோதான் என்னோட மென்டாலிட்டி இப்போ இருக்கு. அந்த மாதிரி என்னை சேஞ்ச் ஆகிட்டேன் நான். ஸோ எதுனாலும் நான் ஃபேஸ் பண்ணிடுவேன் சக்தி. ஆனால் இந்த விஷயம் எனக்கு தேவையில்லாத தலைவலின்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆக விரும்பலை. மற்றபடி அவனை சும்மா விட்டுருவேன் அப்படின்லாம் கிடையாது. நிச்சயமாக அவனுக்கு தண்டனை கிடைக்கும். வேறு எந்த பொண்ணையும் அவனை நெருங்க விடாத அளவுக்கு நான் பண்ணுவேன். அவனுக்கு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அது புரிய வரும். அப்போ தெரியும் அவனுக்கு நான் யாருன்னு. அதனால் நீ ரொம்ப போட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்காத. இப்போ நான் ஷீலா பெருமா வீட்டில் ட்ராப் பண்ணிவிடு. அப்புறம் நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்க, ஆஃபீஸில் யாருக்கும் தெரிய வேணாம். ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் ஒரு விஷயத்துலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கேன். மறுபடியும் நீ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஆஃபீஸில் தெரிஞ்சதுன்னா அதையே வச்சு எல்லோரும் இன்னும் தப்பாக பேசுவாங்க. அதனால் ப்ராப்ளம் தான் அதிகமாகும். ஸோ அதனால தான். சரி வா, வீட்டுக்கு போகலாம். நீதாண்டா துருக்கி நாயே, நீ தான் எல்லா வேலையும் பார்த்துருப்ப. எனக்கு தெரியும். என்னோட புக்கை எடுத்து நீ தான் ஏதாவது கிறுக்கி வச்சிருக்கேன்னு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதையாக அந்த புக்கை எங்கே தூக்கி போட்டான்னு சொல்லிடு. எனக்கு வேணும் அதை படிக்கிறதுக்கு. அந்த புக்கு நீ எதுக்கு எடுத்த முதல்ல? ஏய் இருமை, அந்த புக்கு வாங்கினதே நாண்டி. என்கிட்ட கேட்காம நீ என் புக்கை எடுத்து படிச்சுட்டு இப்போ அந்த புக்கு தாத்தான்னு கேட்குறியா? அதெல்லாம் தர முடியாது. போய் முதல்ல காலேஜ் புக்கை படிடி. அதை விட்டுட்டு வந்துட்டா நாலேஜ் புக்கை படிக்கிறாளாம். படி என்னண்ட, அந்த புக்கு நான் காசு போட்டு வாங்கி வச்சுருக்கேன். அந்த புக்கெலாம் உனக்கு தர முடியாது. போ அமைதியா. ஒழுங்கு மரியாதையாக என் புக்கு கொடுத்துருடா. எருமை மாடே, அந்த புக்கை நான் படிச்சே தீரணும். பாதி படிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒழுங்காக கூடுறா. ஏன்டா அப்படி பண்ணுறான்னா? கொடுத்துருடா ப்ளீஸ்டா. நான் படித்து முடிச்சுட்டு கொடுத்துட்றேன்டா. எனக்கு காலேஜ் புக்கெலாம் படிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நான் படிச்சுட்டேன் அதெல்லாம். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த புக்கை நான் படித்தே முடிக்கலடா. ப்ளீஸ்டா கூடுறா. என்னதான் இங்கே பிரச்சனை? வாழ்னு கட்டிட்டு கிடக்குறீங்க. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் என்னால எடுக்க முடியல. பொழுதனிக்கு ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே தெரிகிறது. அண்ணன் தங்கச்சி இருக்கிற வீடு அதுக்கு இன்னும் இப்படியா இருக்கிறது? போய் பாருங்கப்பா பக்கத்து வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்குதுங்கன்னு. உங்களுக்குலாம் புத்தி வருதா? ஏண்டா அவதான் சின்ன பொண்ணு ஏதோ கத்திக்கிட்டு கிடக்குறானா, நீயும் சேர்ந்து கூட கத்திட்டு இருக்கிய? அறிவில்ல? போய் வேலை இருந்தா எதனா பாரு. அதை விட்டுட்டு வந்து அவகிட்ட சண்டைக்கு நின்றுட்டு இருக்கிற. என்ன வேணுடி உனக்கு? எதுக்கிட்டு கத்திட்டு இருக்க? மா எப்ப பாரு என்னையே சொல்லுமா. அவ என்ன புக்கு கேட்குறா தெரியுமா? த டெய்ல் ஆஃப் டூ சோல்ஸ். அந்த புக்கு வேணுமா அவளுக்கு? அதை படிக்கணும்னு கேட்டுட்டு இருக்கா. டைலரா? அப்பா சொன்னாலா? என்ன புக் இது? டைலரா? தைக்கிற புக்கு தானே? அப்ப குடுடா, படிச்சுட்டு தரட்டும். தைக்கிறதா இருந்தா ஏதாவது கத்துக்கிறதுக்காக படிப்பாளா இருக்கும். அதை கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அவகிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கிற. டைலருக்கா சொன்னா இல்ல, த டைல் ஆஃப் டூ சோல் அப்படின்னா லவ் ஸ்டோரிமா, லவ் புக்கு மாதிரி. அதை கேட்டுட்டு இருக்காமா அவன் பொண்ணு. அதுதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னது லவ் ஸ்டோரியா? மேடம்க்கு லவ் கேக்குதா? லவ் ஏன் போய் வேற எதனா புக் இருந்தா படிக்க வேண்டியதானே? காசு கட்டி படிக்க வைக்கிறது உங்க அப்பாவும் நானும் கஷ்டப்பட்டு. உங்க ரெண்டு பேத்துக்கும் கும்பாலம் கேக்குது. கும்பாலம் காதலிக்க புக்கு படிச்சு கத்துக்கிறியாங்க. ஒழுங்கு மரியாதையா போய் பாட புஸ்தகத்தை எடுத்து படிக்கிற வழியை பாருடி. வந்துட்டா
இந்த புக் அந்த புக்கு தானுக்கிட்டு. ஏண்டா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? வீட்ல பொம்பளை பிள்ளை இருக்க, வீட்ல போய் இதெல்லாம் வாங்கி வச்சிட்டு இருக்கிற. முன்ன முதல்ல சொல்லணும்டா. வரட்டும், உங்க அப்பா வரட்டும், அவர்கிட்ட சொல்லி முதல் வேலையா அவங்க வீட்டுல ஏதோ பொண்ணு கேட்கறாங்க அதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தல, கல்யாணத்தை முதல்ல பண்ணி உனக்கு துரத்தி விடணும்டா. என்னென்ன பண்ற நீ வேலை? அந்த சின்ன பிள்ளைக்கு நீ பழக்கி கொடுக்குறியாக்கும். இனிமே ஏதாவது இந்த சண்டை போட்டுக்கிட்டு கடந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விளக்குமாத்து கட்டி தான் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஒழுங்கா போயிருங்க இந்தால. அம்மா, அது ஒன்றும் லவ் பண்ணுறதுக்காக படிக்கிற புக்கு இல்லைம்மா. லவ்வை பற்றி இருக்கும், ஆனால் அந்த புக்கு இங்கிலீஷில் இருக்கும்மா. நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜும் வளரும். அதனால தான் கேட்டேன். நீ உடனே நான் லவ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்கிறேன். அதெல்லாம் இவன்கிட்ட கேளு, இவன் தான் முதல்ல யாரையாவது லவ் பண்ணுறானான்னு. அதனால தான் புக்கு வந்து வாங்கி வச்சுருக்கானோ என்னவோ. என்கிட்ட வராத சண்டைக்கு. நான்லாம் யாரையும் லவ் பண்ணல, புரியுதா? போ. அடி பாவி, இப்படி கோவத்தை விட்டுக்கிட்டு போயிட்டேடி. அம்மா, நீ முறைக்கிற லெவலுக்குலாம் ஒன்றும் நடக்கலம்மா. அம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா. நிஜமா அவன் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ பொண்ணெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம். நான் கொஞ்ச நாள் ஆகட்டும், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். 2 வருஷம் ஆகட்டும். ரோஸ்லின் இருக்கால, ரோஸ்லினுக்கு பண்ணி வச்சுட்டு தானம்மா நான் பண்ணோம். பொறுப்பான அண்ணனா இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. அதாம்மா, வேற ஒன்றும் இல்லைம்மா. நீ அப்படிலாம் பார்க்காதம்மா என்ன.